பெருமதிப்புக்குரிய அன்புமிக்க யூடியூப் பார்வையாளர்களே, சென்ற வாரம் நம்ம கதையோடு பேசுவோம் என்ற புது சேனல் தொடங்கியிருந்தோம். அதனுடைய 2வது பதிவு இது. மீண்டும் 2வது வணக்கம் உங்களுக்கு. இந்த யூடியூப் சேனலுடைய பெயர் கதையோடு பேசுவோம். இந்த பெயரை நிறைய பேர் வச்சுருக்காங்க போல் இருக்குது. இப்போ தான் எனக்கு தெரிய வருது. அதனால் இந்த பெயரை மாற்றலாமான்னு ஒரு யோசனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த வாரத்தில் ஒரு கதையை சொல்லிவிடுவோம் என்பதற்காக ஏற்கனவே தொடங்கின கதை போன வாரம் சொல்லியிருந்தோம். ஆரம்பத்தில் கொஞ்சமாக சொல்லியிருந்தோம். ஒரு ஏழை விவசாயி இருந்தால், அந்த ஏழை விவசாயி தன்னுடைய ஏழ்மையை போக்குவதற்காக அவனுடைய விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு தினசரி போய் பிரார்த்தனையை செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவனுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக கடவுள் தோன்றினார் அவன் முன் அப்படின்னு கதையை நிறுத்தியிருந்தோம். இப்போ அந்த கதையை தொடருவோம். கடவுள் முன்னால் வந்துட்டார். அந்த ஏழை விவசாயிக்கு ஒன்றும் புரியலை. ஆச்சரியம், ஆனந்தம், பரவசம். அதனால் அவனுக்கு வாய் திறக்க முடியல. ஆச்சரியத்தில் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் கடவுள் பார்த்தார். இவன் பேச மாட்டான் போல் இருக்கு, இப்போது இவன் பரவசத்தில் இருக்கான்னு சொல்லி அவரே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு ஆளை நியமிக்கிறேன், நீ அவர்கிட்ட போ. ஏற்கனவே இருக்கார் அந்த ஆள். அவர் யாருன்னா, பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. இந்த மலை மேலே ஒரு சாமியார் இருக்கார், ஒரு துறவி இருக்கார், ஒரு முனிவர் இருக்கார். அவர்கிட்ட போய் உன்னுடைய வேண்டுதலை இங்கே என்ன சொன்னியோ அதை போய் அங்கே சொல்லு அப்படின்ட்டார். அந்த மலையை காட்டினோடனே அவர் அந்த மலைக்கு போகிறார். அந்த ஏழை விவசாயி மலையில் ஏறி, கஷ்டப்பட்டு ஏறி அந்த ஆசிரமத்துக்கு போய் இந்த மாதிரி விஷயத்தை சொன்னார். ரொம்ப கனிவோடு அந்த முனிவர் இவனுடைய வார்த்தையை கேட்டார். கடவுளே சொல்லிட்டார், உனக்கு இந்த உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வேண்டுதல் என்னவன்னு கேட்டார். கேட்டுட்டு சொன்னார், உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறது நான் நேரடியாக செய்ய மாட்டேன். நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அதை வீட்டில் போய் சொல்லு. வீட்டில் போய் சொன்ன உடனே ஒரு பூதம் வரும். அந்த பூதத்திட்ட நீ என்ன வேணுமோ கேட்டினா அதை செஞ்சு கொடுத்துரும். ஆனால் அந்த பூதம் ஒரு நிபந்தனை சொல்லும். நீ நல்லா யோசித்துக்கோ. அந்த நிபந்தனையை நீ ஏற்றுக்கிட்டீன்னா அந்த பூதம் உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும். போய்வான்னு சொல்லிட்டார். அந்த மந்திரத்தை இவன் கேட்டு, அந்த ஏழை விவசாயி அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தான். இறங்கி தன்னுடைய ஏழ்மையான வீட்டில் உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான். சொல்லி கொஞ்சம் நேரத்தில் டமார்னு வீட்டில் ஒரு ஒளிமயமான சத்தம். பூதம் வந்தது. வந்தவுடனே முதல் வார்த்தை பிரபு அப்படின்னு சொல்லிச்சு. நம்மளையும் பார்த்து ஒரு ஆள் பிரபுன்னு சொல்கிறான்னு சொல்லி சந்தோஷமாக பார்த்தா அந்த பூதம் நிற்கிது. பூதம் சொல்லுது, என்ன அந்த முனிவர் அனுப்பினார், உங்கள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு நான் உங்கள் முன்னால் வந்துட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நிறைவேற்றி தருவது தான் என்னுடைய வேலை. நிறைவேற்றி தருவேன், இது உண்மை அப்படின்னு சொல்லி சத்தியம் சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டார். என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிருவியா அப்படின்னு நம்ம ஏழை விவசாயி கேட்குறாரு. சத்தியமாக செஞ்சிருவேன், உடனே செஞ்சிருவேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு அவர் என்ன வேலை கொடுக்கலாம்னு யோசிக்கிறார். யோசிக்கும்போது அந்த பூதம் சொல்லுது, பிரபு ஒரே ஒரு நிபந்தனை, எனக்கு எந்த வேலை வேணாலும் கொடுங்க. ஆனால் ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் இடைவெளி 24 மணி நேரம் தான். இப்போ ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு வேலை கொடுத்துடணும். 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வேலை கொடுக்குறேன்னா நான் உங்களை பிரபுன்னு பார்க்க மாட்டேன், அடித்து சாப்பிட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விவசாயிக்கு நிறையா வேலை இருந்தது. அவருடைய வேலை கற்பனை பண்ணி பார்க்காத அளவுக்கு இருந்தது. அதனால் வேலை தானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டார். உடனே முதல் ஆசையை சொல்கிறார், எனக்கு மாளிகை, அரசு, ஒரு மன்னர் குடியிருக்கிற இடம் மாதிரி பெருசாக ஒரு அரண்மனை கட்டி கொடு அப்படின்னு சொன்னார்.
அந்த ஏழை விவசாயி சொன்னது அந்த பூதம் கேட்டுக்கிச்சு. அடுத்த செகண்டு அந்த ஏழை விவசாயி சொன்ன அரண்மனையை ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஆச்சரியம் தாங்கலை நம்ம ஏழை விவசாயி. அதனால் அந்த ஏழை விவசாயி அந்த அரண்மனைக்குள்ளே போகிறான். அப்படியே கெத்தாக நடந்து போகிறார் உள்ள. போனால் ஒவ்வொரு அரண்மனை எப்படி இருக்கும், அவனுக்கு இன்னும் ஆச்சரியம், சந்தோஷம். அப்படியே பார்த்துட்டே போகிறான். பார்த்துட்டு போனால் ஒரு சின்ன குறை தெரியுது அவனுக்கு. என்னன்னா, அந்த அரண்மனைக்குள்ளே நீச்சல் குளம் இல்லை. உடனே அந்த போதத்தை கூப்பிட்டு அடுத்த வேலை கொடுத்துட்டாரு. என்ன இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டி நீச்சல் குளம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு செல்லமாக ஒரு கோவத்தை சொன்னார். கோவத்தில் சொல்லிட்டார். பிரபு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் பார்த்தா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நீச்சல் குளம் ரெடி. ஏழை விவசாயி இவ்வளோ குயிக்காக வேலை நடக்கும் அப்படின்னு அவனுக்கு நினச்சி கூட பார்க்கல. அதனால் அடுத்த வேலை இப்படி கொடுத்துட்டே இருக்க அந்த பூதம் செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த பூதம் இங்கே இருக்கக்கூடாது, வேகமாக வேலை செய்யுதுன்னு சொல்லி அவனுடைய வயலுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டான். என்ன சொல்லி அனுப்பிச்சான், வயலில் போய் களை எடுத்து தண்ணி பாய்ச்சிட்டு வா அப்படின்னு பூதம் டக்குன்னு காணாமல் போச்சு. மறுபடியும் டக்குன்னு திரும்ப வந்துடுது. பிரபு செய்து விட்டேன், நீங்கள் சொன்ன அத்தனை காரியம் செய்து விட்டேன். விவசாயிக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு, ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நிலத்தில் வேலை இவ்வளோ வேகமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு சந்தேகம், இந்த வேலையை முடிச்சிருக்குமா இந்த பூதம் அப்படின்னு சொல்லி வயலை போய் பார்க்கறதுக்கு போனால் வயலில் களை எடுக்கப்பட்டிருக்கு, தண்ணீர் பாய்த்தப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு வேலையை சொல்ல அது செய்யுது. ஒரு கட்டத்தில் வேலையை கொடுத்தா செஞ்சதுக்கப்புறம் அடுத்த வேலையை யோசிக்கல. 24 மணி நேரம் சொல்லியிருக்கேன். யோசித்து பார்த்தா டைம் போய்கிட்டே இருக்குது, என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியல. அந்த பூதம் இப்போது பிரபு அப்படின்னு சொல்லி கவுண்ட் டவுனாக ஆரம்பிக்குது. என்ன 24 மணி நேரத்தை குறைச்சிக்கிட்டே வருது. யோசிக்கிறான். 1 மணி நேரத்தில் ஒரு யோசனை வருது, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2 மணி நேரத்தில் வருது, அப்புறம் இப்படி லேட்டாகிட்டே இருக்கு. சொன்ன அத்தனையும் அந்த பூதம் செய்து குடிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் அது பூதத்தினுடைய கவுண்ட் டவுன் 24 தொடங்கி 1 வந்து நிற்குது. இப்போ அந்த பூதம் என்ன சொல்லுது, பிரபு நான் முதலே சொல்லிட்டேன், எனக்கு வேலை கொடுங்க, இல்லைனா உங்களை அடித்து சாப்பிட்ருவேன். இன்னும் இருக்கிறது 1 மணி நேரம் தான், பிரபுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக சொல்லுது. முதல்ல ரொம்ப கொஞ்சி பேசுகிற பூதம் இப்படி சொல்லுது. உடனே நம்ம விவசாயிக்கு பயம் வந்து போச்சு. ஏழை விவசாயிக்கு பயம் வந்து போய் இதுக்கு மேலே யோசித்து பார்க்குறேன், என்ன வேலை கொடுக்குறதுன்னு அவனுடைய சிந்தனைக்கு வரவே இல்லை. முதல்ல நிறைய வேலை இருக்குன்னு நினச்சான்ல, வேலை கொடுக்கலான்னு நினச்சான்ல, அதெல்லாம் இப்போது இல்லை. அவனுடைய சிந்தனையில் வேலையே வரல. எல்லா வேலையும் அது அடுத்த செகண்ட் செஞ்சு கொடுத்துருது. அதனால் இப்போது இருக்கிறது 1 மணி நேரம். இந்த போதத்திலிருந்து தப்பிக்கணும்னு நம்ம இந்த போதத்தை கொடுத்த முனிவர்கிட்ட தான் முடிஞ்சு சொல்லி முனிவர்கிட்ட வேகமாக ஓடுறான். அவன் ஓட பின்னாலேயே வருது பூதம். என்னென்ன செய்து கொடுத்த பூதம், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த பூதம் அவனை விரட்டுது. இருக்கிறது 1 மணி நேரம். ஓடுறான். ஓடி போய் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஓடி போய் முனிவருடைய காலில் விழுந்து விஷயத்தை சொல்லிட்டான். இதுக்கு மேலே அந்த பூதத்தை என்னால் வச்சுக்க முடியாது, எனக்கு வேண்டாம், வச்சுக்க முடியாது இல்லை வேண்டாம், எனக்கு உயிர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி போய் விடுறான். அவர் நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி அந்த பூதத்தை கூப்பிட்டு அந்த பூதத்தின் கையில் ஒன்றை கொடுத்தார். கதையில் அதுதான் முக்கியம். விவேகானந்தர் சொன்ன கதையிலையும் அவர் சொன்ன கதையை நான் ரிப்பீட் தான் பண்ணுறேன். ஆனால் அவர் சொன்ன அந்த கதை மிக மிக முக்கியமான இடத்துல சொல்லியிருக்கார். இந்த முனிவர் அந்த பூதத்துக்கு கையில்
நாய் வாலை கட் பண்ணி கொடுத்தார். நாய் வாலை கட் பண்ணி கொடுத்து அந்த பூதத்திட்ட சொல்கிறார், இதை நிமிர்த்துன்னு சொல்லிட்டார். இதை விவசாயி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது பூதம் அந்த நாய் வாலை நேராக்குவதற்காக இழுக்கிறது. அது மறுபடியும் வளைந்து கொள்கிறது, மறுபடியும் இழுக்கிறது, மறுபடியும் வளைந்து கொள்கிறது. இப்போது அந்த வேலையை அந்த பூதம் செய்து கொண்டே இருக்குது. அதனால் விவசாயி தப்பிச்சிட்டான். முனிவர் சொல்கிறாரு, அது அந்த வேலையை பார்க்கும், நீ கிளம்புன்ட்டார். பெரும் மூச்சு விட்டான். போகும்போதே ஒரு சந்தேகம் எனக்கு, இந்த பூதம் ஒருவேளை அந்த நாய் வாலை நேராக்கிட்டுனா திரும்ப நம்மளை தேடித்தானே வரும், நம்ம என்ன வேலை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விதமான அச்சத்தோடு அந்த இடத்துக்கு விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். விடுனா அவனுடைய அரண்மனைக்கு வந்துட்டான். அவன் நினச்சி பார்க்காத அளவில் வசதி இருக்குது இப்போது. ஆனால் அவனுடைய மனதில் அந்த பூதம் மரண பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பூதம் அங்கே நாய் வாலை நிமிர்த்தி கொண்டே இருக்கிறது. இது கதை. இந்த ஏழை விவசாயியுடைய மனசில் மரண பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லா வசதியும் கண் முன்னால் இருக்கிறது. இது கதை. இந்த கதை இப்போது முடிஞ்சிருச்சு. இதை பற்றி நீங்கள் அந்த கதையோடு பேசுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு நிறைய நேரம் இருக்குது. இந்த கதையை கேட்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த கதையை சிந்திக்கிறதுக்குன்னு நேரம் இருக்குது. கதையை பெரும்பாலும் இரவில் கேளுங்கள், அது நன்றாக இருக்கும். இந்த கதையினுடைய மிகப்பெரிய தத்துவமாக மிகப்பெரிய செய்தியோடு அதனுடைய இன்னொரு பக்கம் இருக்குது. அதை அடுத்த வாரம் பார்ப்போம்.